பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 10வது வசனம் ஆண்டவருடைய என்ன சொல்றாருன்னா, ஆகியால் சகோதரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அதாவது முதல்ல என்ன சொல்றாரு ஆண்டவர், உங்கள் அழைப்பு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஊழியருக்கும் பிதாவின் சித்தம். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிட்டாலும் நான் உன்னை அறியேன்னு சொல்கிறாரு. யாரெல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அதனால் பிதாவின் சித்தம் என்னென்னு முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஏசப்பா இந்த உலகத்துக்குள்ளே வந்தபோது பிதாவின் சித்தத்தை முழுவதையும் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். அதனால தான் இன்னைக்கு பிதாவின் வலது பஸ்ஸிலே ஆண்டரோட பக்கத்தில் இருக்கார். அவருக்கு நமக்கு வழிகாட்டியாக இருக்கார் ஏசப்பா. அவர் நம்மளுடைய சகோதரர், எல்லாவற்றையும் இருக்கார். சரி, பிதாவின் சித்தத்தை நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு பொருள், உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருள் வாங்கும்போது அதில் எது பெஸ்ட்டு என்று தீவிரமாய் தேடி ஒரு தாகத்தோடு தேடும்போது அது நல்லதாக உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் நீங்கள் தாகத்தோடு வாஞ்சியோடு ஆண்டவர் பாதையில் உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தை முதலாவது வெளிப்படுவார். சரி, இந்த சித்தத்தை நாங்கள் தெரிஞ்சிட்டோம். இப்போ சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சிட்டோம். ஆண்டோடைய வசனங்கள் மூலியமாக ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஜெபத்தின் மூலியமாக வெளிப்படுத்துவார், இல்லை சொப்பனங்கள் மூலியமாக வெளிப்படுத்துவார். நீ இதுதான் உனக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்க வேலை. சரி, இந்த வேலைகளை தெரிந்து கொண்டதுக்கு பிறகு ஆண்டவர் அடுத்து சொல்றாரு பாருங்க, இவைகள் நீங்கள் செய்தால் ஒரு காலமும் நீங்கள் இடரல் அடைவதில்லை. அதாவது நீங்கள் நிறைய பேர் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும்போது ஒரு காலம் நீங்கள் இடரடைவதில்லை. ஆண்டவருடைய சித்தம் செய்யும்போது பிசாசு உங்களை மேற்கொள்வதில்லை. ஏன்னா நீங்கள் பிசாசை நீங்கள் ஈஸியாக நீங்கள் மேற்கொண்டுருவீங்க. அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் தேவ சித்தத்தை முதல்ல செய்யும்போது தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறபடினால பிசாசு உங்கள் பக்கத்தில் வருவதில்லை. எல்லா பிரச்சனைகளும் விடுதலை ஆவீங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் அநேக பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இருக்கட்டும், அது என்னென்ன பிரச்சனைகள் ஏகப்பட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு. ஆனால் நீங்கள் பிதாவின் சித்தத்தை அறிந்து கொண்டு அதை செய்யும்போது நீங்கள் ஒரு காலமும் இடரல் அடைவதில்லை. தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் கடைசி காலத்தில் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால் பிதாவின் சித்தத்தை அறிந்து கொண்டு அது என்னென்னு முதல்ல தெரிந்து கொண்டு அதன்படி செய்யுங்க. உங்கள் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக நீங்கள் விடுதலை ஆகிடலாம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமயமாயிருக்குது. மனம் திரும்புங்கள், அதுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், பிதாவின் சித்தத்தை செய்யுங்கள். கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு விலையேற பெற்ற கிரீடத்தை வைத்திருக்கிறார். இது ஒரு மாயமற்ற உலகம். இந்த உலகத்தை விட்டு நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படும்.